போக போக பாத்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் பல விஷயம் நடக்கும். இது நான் சொன்ன முறை கிடையாது. சித்தர்கள் உலகத்துக்கு கொடுத்த மந்திர தந்திர சூட்சம ரகசிய முறைகள். கணபதிய உணரலாம், கணபதி கிட்ட நட்பு கொள்ளலாம், கணபதி கிட்ட பேசலாம். அந்த அளவு அதான் பாத்தீங்கன்னா ஒரு புண்ணியம் தான் இது. அதான் பாத்தீங்கன்னா கணபதி உபாசனை வந்து அதாவது சில இடத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அதாவது பார்த்தா உங்களுக்கு உணர்வுகள் ஏற்படும், அந்த தெய்வ உணர்வுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு அந்த பார்க்கக்கூடிய அந்த இது கிடைக்கும்னு சொன்னாங்க, பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் ஐயா என்ன சொன்னாங்க, எல்லாருமே பார்க்கலாம், தெய்வத்தை வந்து எல்லாருமே பார்க்கலாம்ன்றத சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு சிறப்பான வகுப்பாக இருக்குது. அவருக்கு அந்த தீட்சை கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப நல்ல வைப்ரேஷனு. இந்த ஒரு தெய்வீக மலையான அந்த கஞ்சமலை அடிவாரத்தில் இந்த உபாசனை பூஜையில் கலந்துக்கிட்டு நாங்கள் தீட்சை வாங்கினது, இந்த பூஜை முறை கற்றுக்கிட்டு எங்களுக்கு வந்து ஒரு புது தெய்வீகமான அனுபவம். இந்த அனுபவத்தை நாங்கள் வந்து பயன்படுத்தி மேலும் வாழ்க்கையில் முன்னேறுவோம். ஐயாக்கிட்டையும் தொடர்ந்து நாங்கள் ஐயா நடத்தக்கூடிய வகுப்புகளில் கலந்துக்குவோம். நன்றி, வணக்கம். இதுக்கு முன்னாடி வேற பல பக்கம் போய் தீட்சை எடுத்துருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சடங்கு முறைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இங்கே அதெல்லாம் இல்லை, அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது குடும்பத்தில் இருந்துட்டு சில கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக சொல்லுவாங்க, அதெல்லாம் இங்கே இல்லை, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து தொடர்ச்சியாக வர்ற வகுப்பில் கண்டிப்பாக கலந்துக்குவோம். கணபதி தீட்சை அப்படின்னு சொன்னால் நானே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். எப்படி அப்படின்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கிறது ரொம்ப ரேரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய வழிமுறைகளும் தெளிவாக கிளாஸாக சொல்லி கொடுத்தாங்க. பயிற்சி நல்லா பயனுள்ளதாக இருக்குது. தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது. எங்கேயும் இல்லாத அளவு இங்கே வித்தியாசமாக இருந்தது. முழு திருப்தியாக இருக்குது எனக்கு.